மார்னிங் மக்களே, வெல்கம் டு ஜெர்மனி அட்வென்ச்சர்ஸ். இன்றைக்கி தாங்க லாஸ்ட் டே. நம்ம பிளான் பண்ணி, அதாவது அன்பிளான்டாக பிளான் பண்ணி வந்து ட்ரிப்பு கம்ப்ளீட் ஆகுது. இன்றைக்கி ஒரே ஒரு இடம் மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எலிஃபண்ட் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குங்க. அது ஜஸ்ட் அங்கே போயிட்டு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 8:30க்கு ஓப்பன் மாதிரி சொல்லியிருக்காங்க. டைம் இப்போ 8 o'clock ஆகுது. இன்றைக்கி தான் 2 பேருமே கரெக்டான டைமுக்கு கிளம்பியிருக்கோம். ஒரு நாள் ஒருத்தர் லேட்டாக ஒருத்தர் சீக்கிரமாக கிளம்புவோம். இன்றைக்கி கரெக்டாக கிளம்பியாச்சுங்க. அங்கே போயிட்டு எல்லாம் செக் அவுட் பண்ணுறோங்க. இந்த இடம் கரெக்டாக அந்த உள்ள நம்ம டூப்ளஸ் ஹவுஸ்க்கு படிக்கட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது என்ட்ரன்ஸு. வெளியே இருந்து பார்க்குறாங்க, சின்னதாக இருக்குது. உள்ளே இருந்து பார்க்க நல்லா இருக்குங்க. ரூமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 7 minutesலேருந்தே நமக்கு ரூம்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஈஸியாகவே. இப்போ நைட் டைம்னால கொஞ்சம் பையா எக்ஸஸாக கேட்டார். நம்மளே எதுவும் சொல்லலை, ஜஸ்ட் 6 hours 7 hours தானே, ஏதாவது பார்த்து சொல்லுங்க பையா அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நார்மல் ரேட்லேருந்து கொஞ்சம் எக்ஸஸாக தான் சொன்னார். பேமெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இதுதான் நம்ம ரூமோட ஃபுல் வியூங்க. இது துர்கா அமுதா லாட்ஜ். இங்கே தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்படியே அந்த சிக்னல் தெரியுது இல்லைங்களா, அது தெரியல. அதுதாங்க பஸ் ஸ்டாப்போட சிக்னல், சிவமோகா பஸ் ஸ்டாப். ஃபைனலாக நம்ம லாட்ஜுக்கு ஆப்போசிட் இதுதாங்க பஸ் ஸ்டாப்பு. ஆட்டோ ஸ்டாண்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதுதான் பஸ் ஸ்டாப்பு. டீ குடிச்சிட்டு இருக்காப்புல நண்பர் முடிச்சு ஸ்டாப்பில். ஏன்னா இதோட பஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 மணி தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு டைம் இன்னும் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் ஆட்டோவில் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். டேரெக்டாக நம்ம எலிஃபண்ட் கேம்பை முடிச்சுட்டு அங்கே போயிடலாம். ஏர்போர்ட்டுக்கே டேரெக்டாக போயிடலாம். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஆட்டோவில் தான் நம்ம போக போகிறோம். லைக் 3 hours இது மாதிரி எடுத்துட்டோங்க. இதே கிளம்பி போயிட்டு உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க போவோம். ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்காங்க. மார்னிங் வந்து போயிட்டுங்க, நல்லா இருக்குது. கொஞ்சம் லோக்கலில் இந்த மாதிரியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எங்கேயாவது ஊருக்கு போனீங்கன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். அவங்களோட வாழ்வாதாரமும் உயரும். இதனால் நம்மளுக்கும் என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நம்ம பஸ்லேயும் போயிட்டோம், ஃப்ளைட்லேயும் வந்துவிட்டோம். ட்ரெயினில் மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, டைம் இல்லை. பைக்லேயும் 2 இடத்துல போயிட்டு வந்துட்டோம். இப்போ ஆட்டோலையும் போயிட்டுருக்கோங்க. ஃபைனலாக வந்துட்டோங்க. நம்ம ஆட்டோ ஒன்றா பார்க் பண்ணிட்டாரு. இங்கேயே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. நல்லா பொறுமையாக வெயிட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க சக்கரபெல்லி எலிஃபண்ட் கேம்ப். இந்த பக்கம் எடுத்துகிட்டு இருக்கும் போதுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு சின்ன யானையை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. பஸ்ஸஸ் லாரிலாம் வெயிட் பண்ணி தாங்க போகுது. அப்படியே இது வழியாக போனோம்னா நம்மளுக்கு உள்ள என்ட்ரன்ஸுங்க. டைமே பார்த்தீங்கன்னா எவ்ரிடே 8:30 AM to 1 PM தான் போட்டிருக்காங்க. மேபி ஈவினிங் டைமில் இருக்குதான்னு தெரியல. இப்போ தான் ஓப்பனே பண்ணுறாங்கங்க. 8:30 தான் ஆகுது. நம்ம தான் ஃபஸ்ட்டாலாம் வந்திருக்கோம்னு நினைக்கிறாங்க. சக்கரபெல்லி எலிஃபண்ட் கேம்ப். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தனியாக போட்டிருக்காங்க. ஃபைனலாக உள்ளே வந்துருச்சுங்க. யோ பாக்கு, இவனை என்னன்னு கவனிச்சு வையே. குட்டியான எல்லாருமே இப்போ தான் தயார் நிலையில் போயிட்டுருக்காங்க போல இருக்குது. ஏன் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. எலிஃபண்ட் பாத்து, வீடியோ கேமராவுக்கு தனி காசு, என்ட்ரி ஃபீ ஃபாரினர்ஸ்க்கு தனி, இந்தியன் அடல்ட்ஸ்க்கு தனி, அது மாதிரி நிறையா போட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ஃபுல்லாகவே இருக்குது. வாங்க உள்ளே போவோம். நம்ம கூட இன்னும் கொஞ்சம் பேர்லாம் வந்துட்டாங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு டிக்கெட்டே நம்ம வாங்குறோன்னு நினைக்கிறேன். நம்ம நண்பர் தான் அங்கே வாங்கிட்டு இருக்காரு. இதுதாங்க என்ட்ரன்ஸு. அந்த சைட்லேருந்து இங்கே உள்ள அக்சஸ் பண்ணுறதுக்கு இதுதான் வழி. இதுதான் டிக்கெட் கவுண்ட்ரு. உள்ளே என்ட்ரி ஆகிட்டவங்க டிக்கெட் வாங்கிட்டு நண்பர் முன்னாடி போயிட்டுருக்காரு. இங்கே போக போக ஒவ்வொருத்தராக வராங்க. மொத்த ஃபேமிலி இப்போ தான் வராங்க போல இருக்குங்க. ஃபஸ்ட்டு சின்ன குட்டி யானை போச்சு இல்லைங்களா, இப்போ அவங்களுக்கு பெரிய யானை வருதுங்க. பொறுமையாக ஆடியா செஞ்சு அழகாக வராங்க. ஆளும் மொண்டையும் வரும் ஒரு பாரதம் இருக்கா. இன்னும் எத்தனை பேர் போகிறாங்கன்னு தெரியல. இவங்கள தான் நம்ம விட்டாங்க. இவங்க தான் இதுக்கப்புறம் பாஸ் பண்ணி எல்லாம் எடுத்து போக போல இருக்குது. மணி சவுண்டே பயங்கரமாக இருக்குங்க. தமிழ் அவ்வளோ பெருசாக இருக்குது. வாங்க பக்கத்தில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். போட்டிங் முதல் கொண்டு வச்சுருக்காங்க. எலிஃபென்ட் ரைடு, போட்டிங்கு. இடம் இங்கே உள்ளே வந்து பார்த்தோன்னா அதோட சூப்பராக இருக்குங்க. சைடில் அந்த பக்கம் மரம் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம கூகுள்லேயும் போட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். அது தென்னை மரம்ன்ற மாதிரி தான் காமிக்குது. நம்ம யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன மரம்னு சொல்லிட்டு. இங்கே ஃபுல்லாகவே அந்த மரம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. லைக் நம்ம தென்னை மரம், பனை மரம்லாம் இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கும். இது வந்து சின்னது தான், இன்னும் பயங்கரமாக பெருசாக வளர்ந்துதாங்க ஃபுல்லாகவே இருந்துச்சு. இங்கே கர்நாடகா ஃபுல்லாகவே நம்ம ஹொன்னாவர் போனோம் இல்லைங்களா, அங்கேயா இருக்கட்டும், ஷிவமோகா இருக்கட்டும், சாகரா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் தாங்க ஜாஸ்தியாக இருக்குது. வியூவை பாருங்கங்க, வேறு மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக ஒரு பெரிய வியூவே இருக்குங்க. நம்ம தான் ஃபஸ்ட் வந்துட்டோம் நினச்சிட்டு இருந்தோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது நமக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்திருக்காங்கங்க.
எல்லா இடத்துலையும் இப்போ இந்த போர்டு ஒன்று ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. ஐ லவ் சக்கரபேலுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த ஏரியா பேர் போல் இருக்குது. இங்கேயும் யானை எல்லாம் உள்ளே நிற்கிதுங்க, தெரியுதுங்களா? சுற்றி ஃபுல்லாக எலிஃபெண்ட்டுக்கு மட்டுமே தனியாக ஒரு இது வச்சுருக்காங்க இங்கே. ஓ, யானை பாத் பண்ணுற இடம் போல் இருக்குங்க. வாங்க கிட்ட போய் பார்ப்போம். யானை பாத் பண்ணுறது பக்கத்துலேயே தாங்க போட் ரைடுக்கு போகிறதுக்கு உண்டான டிக்கெட் ஒன்று இருக்குது. அப்படியே அந்த பக்கம் வந்தோம்னா யானை பாத் பண்ணுற இடங்க. எலிஃபென்ட் பாத்திங் ஃபீஸ் 100 rupees இருக்குங்க. எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க இங்கே. பயங்கரங்க. எலிஃபெண்ட்டை நம்மளே குளிப்பாட்டலாம். தனியாக நம்ம இது பண்ணி டிக்கெட்ஸ் எடுத்தோம்னா நம்ம குளிப்பாடுறாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஜாலியாக எலிஃபெண்ட் குளிப்பாட்டலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த போட் ரைடு சொன்னேன் இல்லைங்களா, அந்த போட்டும் அங்கே நிற்கிதுங்க. போட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த மாடர்ன் கார் வரும் இல்லைங்களா, மேலே கூடி டோர் ஓப்பன் பண்ணுற போகிற அந்த மாதிரி இருக்குங்க போட்டு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருக்கு. ஃப்ரெண்டு பாத் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு கொஞ்சம் பயதாக, அது தண்ணிக்குள்ளே இறங்கி தண்ணி மேலே இது பண்ணி அதோட ரொம்ப பெருசாக இருக்குது இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் லிட்டில் பயமாக இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போங்க. இன்னொருத்தர் வந்துட்டாருங்க குளிக்க. யாரையாது நம்ம கருப்பட்டி மாதிரி தெரியுது. இல்லை கருப்பட்டி எப்ப பார்த்தாலும் காட்டுக்குள்ளே அவ. பொறுமையாக அங்கேருந்து வந்து போய் குளிச்சு இவங்க ரெடியாகி அதுக்கப்புறம் அடுத்து ஒவ்வொன்றா கூட்டு போவாங்க போல இருக்குங்க. லைக் யானை சாப்பாடு அது மாதிரி எல்லாமே கூட்டு போவாங்க போல இருக்கு. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த டைமில் ஃபுல்லாக பாத் பண்ணுற டைம் போல இருக்குங்க. நல்லா இருக்குங்க. நம்ம பேசிகிட்டு இருக்க போதுமே பார்த்தீங்கன்னா இங்க ஒரு செல்ல பிடிச்ச மாதிரியே சிலையாயிட்டான். இவனோட வேற வேலை விட்டியே கிடையாது. குளிச்சுட்டு ஒருத்தவங்க வெளியே வந்துட்டாங்கங்க. இவங்க குளிச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் இவங்க போய் ரெடி ஆவாங்க போல இருக்கு. அருமையாக குளிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. நம்மளாம் குளிக்க ரொம்ப நேரம் போனாங்க, டக்குனு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. பக்கம் வழி இருக்குது. யானைக்கு சாப்பாடு கொடுக்குற இடம் தான் அதுதான் போல இருக்குங்க. குளிச்சு முடிச்சு அந்த பக்கம் போனோன்னே சாப்பாடு அது மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் கொடுக்கலான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்டு வந்து பார்த்தாதாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியும். அவன் எதுக்கு டிக்கெட்ஸ் எடுத்து வச்சிருக்கான்னு தெரியல. அவன் வந்தோன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம அங்கே போகலாங்க. ஒவ்வொருத்தராக அப்படியே குளிச்சுட்டு வெளியே வருவாங்கங்க. இல்லை யானை எப்படி தான் தேய்ச்சி குளிப்பாட்டுறாங்க. வரட்டுன்னு அப்புறம் தான் அதுக்கு ஃபுல்லாக இதுவாக இருக்கும் போல இருக்குது. இங்கே எதுக்குமே தனியாக அந்த ஆளுங்களே இருக்காங்கங்க. அதை தாண்டி நம்ம விருப்பம் போட்டோம்னா நம்ம கையிலையும் கொடுத்துட்றாங்க. வந்திருக்கோம் எல்லாருமே சும்மா பார்த்து கீழே விழுந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி தாங்க தேய்ச்சி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க தான் பயங்கரமாக தேய்ச்சி கழுவிட்டு இருக்காங்க. சுகமாக படுத்துருக்குங்க. அங்கே ஒரு ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கும் இங்கேயும் யானைக்கு ஏதோ பாசம் இருக்க போகிறாங்க. ஏதோ சொல்லி கத்துறாங்க. உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி அதை ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்க. ஃபேமிலி வந்துட்டாங்க. இங்கே இவங்க குளிச்சுட்டு இருக்கும் போதுமே அடுத்த ஃபேமிலி வந்துட்டாங்க. ஆனால் இவங்க ரெண்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இந்த பக்கம் போகிறாங்க. இந்த பக்கம் எங்கே போகிறாங்கன்னு தெரியல. இந்த வழியாக வந்து நான் சவுண்டு கொடுத்துட்டே வராங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க போல இருக்கு. குட் மார்னிங் தனுஷ். இவங்க பேர் தனுஷாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்ல பேர் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு சைஸ்லேயும் யானைங்க இருக்குங்க. லைக் வளர்ந்து அப்படியே வரும் இல்லைங்களா. குட்டி யானை வந்து ஒவ்வொரு ஷேப்லேயும் யானைங்க இருக்குது. ஃபுல்லாக யாரோட ஃபேமிலினாங்க தெரியல. வேற மாதிரி இருக்குங்க. அப்படியே வரிசையாக அது பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஜாலியாக குஷியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுவாங்க. குளிக்கும்போது அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களே ஃபஸ்ட்டு குளிப்பாட்டிப்பாங்க போல இருக்குங்க. தண்ணியை ஃபுல்லாக எடுத்து ஃபஸ்ட்டு அவங்க மேலே ஊற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பாகன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்கள் மேலே உட்காந்துருக்க யானோட டிரைவர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குதுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி சைடில் படுக்க வச்சுட்டு ஃபுல்லாக தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டி விட்றாங்கங்க. சவுண்டு கேட்குதுங்களா? ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த ஃபஸ்ட்டு அந்த தனுஷ் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டில் இருக்காரு பாருங்க, அங்கே அவர் தாங்க தனுஷ். அமைதியாக நிற்கிறார். அவரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருங்க. சேம் இவங்க பண்ணுறது தாங்க அவரும் பண்ணிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே கிளியர் பண்ணிப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் வெளியே பாடியெல்லாம் இது பண்ணாங்க போல இருக்குங்க. இந்த பாருங்கள், பாய் அதுவே கிளியர் பண்ணுவாங்க. ஃபுல்லாக தண்ணி எடுத்து உள்ளே போட்டு அதுவே தேய்ச்சி உள்ளே நல்லா இது பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறது. ஏன்னா உள்ளே சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கிற போல இருக்குது. மார்னிங் இந்த 9 மணி 8 to 9, 9 to 10 ஒரு நல்ல நார்மலான வெயில் தான் இல்லைங்களா. சன்பாத் குளியல் உங்களுக்கு. ஸோ அதனால இந்த டைமில் வச்சுருக்காங்க போல இருக்குது. க்யூட்டாக இருக்குங்க. என்ன நம்மளுக்கு பக்கத்தில் போய் தொட்டு பார்க்கறதாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. இவங்க
அவங்க ஃபுல்லாக என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஒருத்தவங்க குளிச்சு முடிச்சிட்டாங்க போலங்க. அவங்க சொன்னோன்னே எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. அவங்க வழி விடுறாங்க. பின்னாடி ஒருத்தர் வராது, அவர் போகிறதுக்காக இவங்க வழி விடுறாங்க. இவர் நம்மளால் வந்துட்டாருங்க. ஃபுல்லாக இவருக்கு க்ளீன் பண்ணிட்டார் போல இருக்குது. இப்போ இவர் இந்த சைடில் தான் படுக்க வைப்பாங்க போல இருக்குது. அந்த கம்பு போட்டு வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதுதான் லேண்ட்மார்க் போல இருக்குது. கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இங்கே தாங்க படுத்து குளிப்பாட்டுறாங்க ஃபுல்லாக. பரவாயில்லங்க, ஒரே ஒரு நல்ல விஷயம், தண்ணி எடுத்து மேலே கீழே அடிச்சோம்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் பயந்துட்டு இருந்தாங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. தண்ணி எடுத்து அவங்களுக்குள்ளேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. தவிர இங்கே இருக்கிறவங்க யார் மேலேயும் எதுவும் இது பண்ணல. பாருங்க, வந்தோடனே எல்லாருமே ஃபஸ்ட்டு அது வாய்க்கிட்டு தாங்க தண்ணி எடுத்து அடித்து அவங்க க்ளியர் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு செல்ஃப் பாத் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க. அவர் சொல்கிறத கேட்டு எப்படி இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அழகாக உபயோக பண்ணுறாங்க ஆர்டரை. பாருங்க, கொஞ்சம் முன்னாடியே நின்றுட்டான் போல இருக்குங்க. அவர் கொஞ்சம் முன்னாடி போக சொல்கிறாரு, அங்கேயே இது பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. முன்னாடி வர சொல்கிறாரு. சவுண்டை பார்த்தீங்களா? இந்த வெங்க பயலோ திருந்த மாட்டானோ போல தெரியுது. போன வாரம் தானே ஒருத்தனை மண்ணில் அலசி தவன்னு துவைச்சு காலி பண்ணோம். அப்படி இருந்தும் இந்த பயலோ திருந்த மாட்டேக்கானோல. அடுத்து ஒருத்தர் படுக்கிறாருங்க. அடுத்தே விட்டாங்க யாருற மாதிரி உடனே எந்திரிச்சிட்டாங்க. அவங்க பாஷையில் எதுவும் பேசுகிறாங்க கன்னடாவில், அது நம்மளுக்கு புரியல. இல்லைன்னா உங்களுக்கு டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஒருத்தர் குளிச்சு முடிச்சாங்க. ரொம்ப நேரமாக அவர் தாங்க குளிச்சுட்டு இருந்தார். இவர் தான் ரொம்ப நேரம் குளிச்சுட்டு இருந்தார். நிறைய பேர் அவர் தான் தோட்டி இது பண்ணி கழுவுனாங்க. நல்லா பாத் பண்ணி விட்டாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டாருங்க அவர். அதே இவங்களுக்கு இந்த மாதிரி குளிச்சா தான் பிடிக்கும் போல இருக்குங்க. ஃபுல்லாக படுக்க மாட்டேன். கிட்டத்தில் வரட்டும், இந்த சேட்டை பிடிச்ச பையனால மூட்டை பூச்சி மாதிரி நசுக்குனா தான் சரி வரும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. எல்லாரும் ஒரு சைடாக படுத்துடுறாங்க. தலைவன் உட்காந்தே குளிக்கணும்னு ஆசைப்படுறான் போல இருக்குங்க. பாருங்க, வாயை திறந்து காமிக்கிறாங்க. என்னமோ பண்ண சொல்கிறாங்க. ரெகுலராக இது பண்ணுறது தான் போல இருக்குது. அப்படியே தலையாட்டு தண்ணி எடுத்து ஊற்ற சொல்கிறாங்க. பையன் என்ன பண்ணான்னு தெரிலங்க. இவங்களாம் தண்ணி எடுத்து ஊற்றுனா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற்றிட்டு விட போல இருக்கு. அதில் குளிக்கிறதுனால நல்ல வைப்ரேஷன் நல்லா இருக்க போல இருக்குது அவங்களுக்கு. நம்மளுக்கு பார்க்குறதுலாம் செம்ம வைப்பாக இருக்குது. இப்போ இந்த பக்கத்துலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. காதை நல்லா ஆட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. அவன் தலையாட்டிட்டு தலைவன் எந்திரிக்கிறான், படுக்கிறான், அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் படுத்துறாங்க. ஒன் சைடு முடிஞ்சிருச்சுங்க. இப்போ இன்னொரு சைடு படுக்க வச்சிருக்காங்க. நல்லா சுகமாக என்ஜாய் பண்ணுறானுங்க. நம்ம குளிக்கிறதோட இவங்க குளிக்கிறது தான் ரொம்ப ஜாஸ்தி நேரம் அவங்க போல இருக்கு. ஃபுல்லாக சுற்றி எல்லா பக்கமும் தண்ணி அடிக்கிறாங்க. அப்படி தண்ணி அடித்து ஃபுல்லாக குளிப் பண்ணதுக்கப்புறம் தலையை வந்து ஒரு சைடாக படுப்பான் போல இருக்கு. சவுண்டை பார்த்தீங்களா? உட்காரான் எந்திரிக்கிறான். தண்ணி எடுத்து மேலே ஊற்றிக்கிறாங்க. தண்ணி எடுத்து ஊற்றுக்கிறதுலே இருக்காங்க. அவன் தண்ணி எடுத்து ஊற்றி ஏன் சும்மா நிற்கிறேன் அப்படின்ற மாதிரியே ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காப்புல. அவ்வளோதாங்க. இங்கே பாத்திங் இது வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுதான் ஒவ்வொருத்தரும் வந்து அப்படியே ஒவ்வொரு யானையும் குளிப்படி கூப்பிட்டு போகிறாங்க. கொஞ்சம் பேர் தைரியமாக உள்ளே போகிறாங்க. சில பேர் பயந்து வெளியவே நின்றுறாங்க. நம்மள மாதிரி நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே இறங்கிட்டாங்க. அதை அவங்க கூப்பை வச்சு நின்றுட்டு இருக்கான். பார்த்தீங்களா, பின்னாடி திரும்பி நின்றுட்டு இருக்கான். கேமரா தெரியுதா உங்களுக்கு தெரியல. அவங்க உள்ளே இறங்கிட்டாங்க. போய் சாட்ஸ்லாம் மாற்றிட்டு வந்துட்டாங்க. நம்ம பையன் என்ஜாய் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். யானை தோட்டத்தில் கீழே வேறு மாதிரி இருந்தால் வாடன்னு சொல்லி எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தா எனக்கு வேணாண்டா, நீ என்ஜாய் பண்ணு சொல்லிட்டேன். நம்ம அந்த பக்கத்தில் போனதுக்கப்புறம் அந்த சொல்ல முடியுமான்னு பார்ப்போங்க. இதுதாங்க யானை என்ட்ரன்ஸ் ஆகிற வழி. அதை அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா, அங்கேருந்து குளிச்சுட்டு அப்படியே அந்த வழியாக தாங்க வராங்க. இந்த வழியாக அப்படியே வந்து இந்த கேட் வழியாக உள்ளே போட்டு போயிடுறாங்க. வைக்க போகிற எல்லாமே இந்த பக்கம் இருக்குது. யானைங்களுக்கு உண்டான சாப்பாடு தான் நினைக்கிறேன். இங்கே மக்கள்லாம் நின்று பார்க்குறதுக்கு சைடில் 2 இது மாதிரி வச்சுட்டாங்க. அங்கே பேரிகேட் மாதிரி வச்சுருக்காங்க. நம்மலாம் இந்த சைட்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. யானையோட நேம் எல்லாம் இருக்குங்க. அதோட ஹிஸ்ட்ரி அது மாதிரி ஒவ்வொன்றும் போட்டு வச்சுருக்காங்க. துருவான்னு சொல்லிட்டு இருக்குது. ஒவ்வொரு யானைக்கும் ஒரு நேம் இருக்க போல இருக்குங்க. குளிச்சுட்டு முடிச்சோன்னா மக்கள் நடத்து ஒருத்தவங்க இருக்காங்க. ஆனால் எப்படி தான் அவங்க கரெக்டாக பேர் ஞாபகம் வச்சு அந்த யானையை கூட்டு வந்து நிப்பாட்டாங்கன்னு தெரிலங்க.
அடுத்தது பானுமதி. நேம் வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் போல இருக்குங்க. ஆனியானியா பெண்ணியானியான. அடுத்தது குண்டின்னு ஒன்று இருக்குது. இங்கே தாங்க இப்போ அவைலபிளாக இருக்குது ஒரு யானை. இவங்க தான் குண்டியான நம்மளுக்கு. அடுத்தது அஸ்வத்மா. ஒருத்தருக்கும் அப்படியே அங்கேயே நேம் கொடுத்துருக்காங்க. வர நமக்கு தெரியுங்க. அதுக்கப்புறம் தான் அர்ஜுன்மா இருக்காப்புல. நம்மளுக்கு அங்கே ஒருத்தவங்க ஒரு பேர் சொன்னாங்களே, என்ன பேர் சொன்னாங்க? தனுஷ்னு சொன்னாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு பார்ப்போம். சாகர் ஊர் பேர்லேயே ஒரு யானையும் இருக்குங்க. நெக்ஸ்ட் அந்த இருக்காங்க நம்ம தனுஷ். கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க கிளியராகவே. பரவாயில்ல, இங்கே இங்கிலீஷ்லேயும் இருக்குது, கன்னடாலையும் இருக்குங்க. அடுத்து விக்ராந்த், நம்ம தமிழ் டாக்டர் நேம் மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றவதின்றவங்களுக்கும் ஃபுல் ஹிஸ்ட்ரிங்க போட்டிருக்காங்க. எல்லா யானைகளுக்குமே தனித்தனியாக ஃபுல் ஹிஸ்ட்ரி போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது பலானா. நெக்ஸ்ட்டு அப்படியே போயிட்டே இருக்குங்க. ஏரவதா, சாரிங்க ஐரவதாங்க. பகதூர் அப்படியே ஃபுல் லென்த்துக்கு போட்டு வச்சுருக்காங்க. அதான் நிறைய பேர் வந்து நின்று பார்ப்பாங்க இல்லைங்களா, ஒவ்வொருத்தரும் ஒரு யானைக்கிட்ட நின்று பார்க்குறதுக்காக ஃபுல்லாக லென்த்தாக வச்சுருக்காங்க. புனித் இவர் பேர். அடுத்தது சோமண்ணா. இவர் தான் குடும்பத்தில் பெரிய அண்ணா நினைக்கிறாங்க. பேர் அப்படி தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் திராகத்தமாக இவர் தான் ரொம்ப பெருசாகவும் தெரியுறாரு. கேஷோ வாங்க லாஸ்ட்டாக. இதுக்கு மேலே எண்டிங்க நம்ம வந்த வழிங்க. லைக் டிக்கெட் கவுண்டரில் அந்த செல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அங்கங்கே கொஞ்சம் பெஞ்சஸும் போட்டு வச்சுருக்காங்க. வயசானவங்களாம் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது இல்லைங்களா, உட்காரதுக்காக அங்கங்கே கொஞ்சம் பெஞ்சஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த செல்லை ஃபோட்டோ ஷூட்டுக்காக அந்த ஐ லவ் சக்கரபெலின்னு சொல்லிட்டு அந்த போர்டு அது எல்லாமே அந்த செல்லாங்க வச்சுருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்கெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு எல்லோரும் அந்த போர்டுக்கு நேராக வந்து விசிபிள் பண்ணிடுவாங்க போல இருக்குங்க. சாரி, அசம்பிள் ஆயிடுவாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஃபுட்டு நம்ம ஃபீட் பண்ணுறதுனா பண்ணலாம்னு நினைக்கிறேன். வருவாங்க, வரும்போது காமிக்கிறேன். அங்கே ஆல்ரெடி ஃபுட்டு ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க, தெரியுதுங்களா? யானைக்கு ஆல்ரெடி ஃபுட் ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ அந்த வெறும் வைக்க போகிற மட்டும் டேட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க. அதில் என்னமோ எடுத்து போடுறாங்க, ஏதோ கலக்குறாங்க, கலந்து ஏதோ இது பண்ணி தாங்க பண்ணுறாங்க. இவருக்கு தான் ஃபஸ்ட்டு சாப்பிட போயிட்டு இருக்காரு. உடம்பு சரியில்லை என்னன்னு தெரியலங்க. அங்கங்கே கொஞ்சம் காயமாக இருக்க மாதிரி இருக்குது. மஞ்சத்தூள் வச்சு இது பண்ணியிருக்க மாதிரி ஏதோ இது பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நமக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியலங்க. தெரியுதுங்களா, யானைக்கு ஃபுட் ஃபீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வரல. இப்போ மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு போயிட்டு இருக்க போல இருக்குது. எல்லாருமே அங்கே பார்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் வரல. ஒருத்தர் மட்டும் தான் உள்ள வந்துருக்கு. எல்லாமே அங்கே தான் பார்க் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்போ அப்படியே பாருங்கள். சாப்பாடு கொடுத்துட்டாங்க. அது வைக்கல் எடுத்து ஒரு மாதிரி உருண்டையாக உருட்டி அது உள்ளே ஏதோ வைக்கிறாரு. அந்த பக்கெட்டில் ஏதோ வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வாட்டர் மாதிரி ஏதோ ஒன்று டிப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. உடம்பு சரியில்லை, மருந்தாக இது கொடுக்குறாங்களா இல்லை அதோட சாப்பாடே எப்படி தான் தெரியலங்க. ஏன்னா இவங்க குடிக்கும் போது இந்த யானையை பார்க்கல. இங்கே தனியாக தான் வந்து நின்றுட்டு இருந்தது. உடம்பு சரியில்லை போல இருக்குங்க. பாவம், ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் இருக்குது ஆக்டிவிட்டி எல்லாமே இந்த யானைக்கிட்ட. மோஸ்ட் அங்கே யானையை பாதி குளிப்பாட்டிட்டாங்க, பாதி யானையை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க உள்ள. தெரியுதுங்களா, பேக் சைடில் தான் இருக்காங்க. கொஞ்சம் யானைங்களாம் உள்ளே வந்துருச்சு. கொஞ்சம் ஒருத்தர் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு உடம்பு சரியில்லை என்னன்னு தெரியல இருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ஒரு ஷோ பண்ணுவாங்க போல இருக்குது. லைக் அந்த நேம் போர்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு யானையோட ஹிஸ்ட்ரி, அதோட வெயிட் என்ன, அதோட ஏஜ் என்ன, அது எப்போ பிறந்துச்சு, அதோட ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரென்த் என்ன, எல்லாமே அதில் போட்டிருக்காங்க. நிறைய யானைங்க வந்து திருவிழா அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய இதில் கலந்துருக்கு. நிறையா ஹியூமன்ஸை ஹெல்ப் பண்ணுறது, அதாவது ஹியூமன் ரெஸ்க்யூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது பண்ணி கூட்டிகிட்டு வருது. அந்த மாதிரி இதில் நிறையா யானைங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன்ஸுக்கும் வைல்ட் லைஃபுக்கும் நல்ல ஒரு கான்ஃப்ளிக்ஸாகவே இருக்குன்ற மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லா புக்குமே வந்து விசிபிள் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே தனித்தனியாக ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எடுத்திருக்கேன். ஒவ்வொரு யானோட ஹிஸ்ட்ரி, அதோட பேர், அது எந்த ஃபேமிலியை சேர்ந்தது, எங்கே பிறந்துச்சு, எங்கே வளர்ந்துச்சு, எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது. ஒரு தனி நேச்சர் இருக்குங்க. அந்த இது எல்லாமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா ஷோ பண்ணுறேன், பாருங்கள். உண்மையாகவே ஜஸ்ட்டு சும்மா ஒரு எலிஃபென்ட் கேம்ப்லாம் நார்மலாக தான் இருக்கும், நம்ம பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க நான் நினச்சேன். பட் இவ்வளோ டெப்த்தாக அவங்க இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஃபுல்லாக அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா யானைகளும் வந்துருச்சுன்னா அந்த நேம் போர்டுக்கு நேரம் நிப்பாட்டி வச்சு அந்த ஃபோட்டோஸ்லேயே நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. இந்த யானை தான் இது, இதோட பேர் தான் இதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நான் சொன்னேன் இல்லைங்களா, எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. பட் இது அப்படிலாம் இல்லைங்க. ஒவ்வொரு யானைக்கும் யூனிக்காகவே ஒவ்வொரு சிம்பிள் இருக்குது. லைக் ஓம் ஷேப்பில் இது பண்ணுறதா இருக்கட்டும், தந்தமாக இருக்கட்டும், ப்ளஸ் இன்னும் அதோட பாடி ஷேப்பாக இருக்கட்டும், பெருசாக இது பண்ணியிருக்கிறது, தந்தத்துலேயே ஒரு மாதிரி ஷேப் வருது, அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. என்னென்னமோ படித்தேன், நிறையா இருக்குது. எல்லாமே உங்களுக்கு அந்த போர்டில் இருக்கிறத விசிபிள் பண்ணி உங்களுக்கு காமிக்கிற வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அது படிங்க, உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. லைஃப்பில் ஒன் டைமாக கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. நான் நினச்சி வந்ததை விட இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பக்கவாக கொடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம். எல்லா யானைகளும் வந்தோடனே அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாங்க.
இதுக்கே நமக்கு இதாகிடுச்சுங்க. உள்ள எல்லோரும் வரட்டும், வந்தோடனே நம்ம மறுபடியும் என்ன எதுன்னு கண்டினியூ பண்ணுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க எது ஃப்ரெண்டு சஃபாரி இருக்குன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் ஃப்ரெண்டு கேட்டதுக்கு ஏதோ பேனுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அந்த சஃபாரிலாம் போய் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம்னு நினச்சாங்க. அதனால தான் அந்த பாத் கூட ஸ்கிப் பண்ணிட்டேன் பயந்துட்டு. இப்போ ஓரளவுக்கு தைரியம் வந்துருச்சு. ஆனால் போகிறதுக்கு ஒரு கொஞ்சம் எஸ்டேட்டாக தாங்க இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. எல்லா இடங்களையும் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்ப்போம் இதுக்கப்புறம் இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. Yeah.